இந்த வீடியோ ஒரு சிறிய ஒரு வீடியோவா தான் இருக்க போது. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்ல ஒரு கேள்விக்கான பதிலாக இந்த வீடியோ அமையும். அதாவது சாதாரணமாக இந்த வீடியோ நோக்குகின்ற போது, அரசியல்களை நோக்குகின்ற போது, அதாவது அரசியல் ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட மாற்றங்களை பார்க்கின்ற போது, இங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமாக நான் இந்த பதில் வழங்க போறது யாருக்குன்னு சொன்னால், எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய பதில் செயலாளராக இருக்கிற எம்.ஏ. சுமந்திரன் ஐயா அவர்களுக்கு தான். இந்த எம்.ஏ. சுமந்திரன் ஐயாவுடைய கருத்துக்கள் மிக முக்கியமான ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னர். அதாவது யாழ்ப்பாணம் பலாலி பகுதியில் திறக்கப்பட்ட ஒரு புதிய வீதி, அதாவது ஏற்கனவே மூடப்பட்ட 32 வருடங்களுக்கு முதல் மூடப்பட்டிருந்த அந்த வீதி பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளின் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வீதிகள் திறக்கப்பட்டிருக்குது. இவ்வாறு திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த வீதியின் மூலம் மக்கள் வந்து பல்வேறுபட்ட தங்களுடைய பயணங்களை மேற்கொள்றதுக்கான இலகுவான வழிவகைகளை உருவாக்கி இருக்கணும். ஆனால் இதன் மூலம் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லையா, அதாவது மக்களால் தோற்கடிக்க இந்த தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்களால் பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு கேள்வி, அதாவது சமுதாயத்தில் ஒரு அறிக்கை விடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கைக்கான ஒரு பதிலாக இது அமையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர்கள் வழங்கப்பட்ட அந்த அறிக்கை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அரசியல் இந்த என்பிபி அரசாங்கமானது எதிர்வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலை அடிப்படையாக கொண்டுதான் தங்களுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருக்கணும். அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த பலாலி பகுதியில் இருக்கிற வீதி திறப்பானது இடம்பெற்றிருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமாக பல்வேறு கண்டிஷன்ஸ், அதாவது ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணி, அதாவது வந்து அங்க இருக்கிற பல்வேறுபட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் அந்த வீதி திறக்கப்பட்டிருக்குது. இது ஒவ்வொரு முறையும் அந்த எலெக்ஷனை கிட்ட வரைக்கும் தான் வீதிகள் திறக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. இவர் வந்து பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இந்த என்பிபி அரசாங்கத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு வச்சிருந்தார் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள். மிக முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட், ஓகே, நாங்கள் அவருடைய கருத்தை வந்து ஒரு பகுதி அளவில் ஏற்றுக்கொள்றதாக இருந்தால் கூட உள்ளாட்சி மன்ற எலெக்ஷன் கிட்ட வந்து உள்ளாட்சி மன்ற எலெக்ஷனை நோக்கி அரசியல் கட்சிகள், என்பிபி அரசாங்கத்துடைய கட்சிகளுடைய நகர்வுகள் இந்த வடகிழக்கு பகுதிகளை நோக்கியதாக இருக்குது. இல்லை என்று இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்ட கூட்டங்கள், மாநாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இவருடைய கருத்துக்கள்ல பகுதிகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் நாங்கள் கேட்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம், ரைட், ஓகே, என்பிபி அரசாங்கம் எலெக்ஷனை கிட்டத்தான் இந்த தீர்மானம் எடுக்குதுன்னு சொன்னால், கடந்த 2009ஆம் ஆண்டு போர் முடிவடைந்ததுக்கு பிறகு, ஆயுத போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு, இத்தனை வருடங்களும் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து தேர்தல்கள் சந்தர்ப்பத்திலும் இதனுடைய அரசாங்கம், அதாவது தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்திருந்த அந்த அரசாங்கங்கள் ஏன் இந்த பாதையை திறக்கவில்லை? அதாவது அவர்களுடைய 2015ஆம் ஆண்டினுடைய மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட இந்த இணை அரசாங்கத்தில் வந்து எதிர்கட்சி பதவியில் இருந்த சம்பந்தனா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அரசுக்கு ஆதரவு வழங்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த மிக முக்கியமான ஒரு நபராக இருந்த எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் ஏன் இந்த பலாலிக்கு அண்மித்த பகுதியில் இருந்த இந்த வீதி, 30 வருடங்கள் மூடப்பட்ட வீதி ஏன் அவரால் திறக்க முடியவில்லை? அவரால் திறக்க முடியாத ஒரு வீதினை, அவரால் திறந்து செய்யப்படக்கூடிய 30 வருடங்களாக செய்து முடிக்காத விடயங்களை இன்று என்பிபி அரசாங்கம் பகுதியளவிலோ அல்லது அரசியல் நோக்கத்திலோ, அரசியல் காரணத்துக்காக, வாக்கு சேகரிக்க காரணத்துக்காக செய்தால் என்ன குற்றம்? அவர்களுடைய நோக்கம் வாக்கு சேகரிக்க இருந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் வாக்கு சேகரிக்க வேண்டும், அதான் அவருடைய நோக்கம். அது அப்படியே ஒரு நோக்கமாக இருந்தால் கூட அவர்கள் அங்க செஞ்சிருக்கிறது மக்களுக்கு பயனடையக்கூடிய ஒரு வீதி திறப்பு. இந்த வீதி திறப்பை நாங்கள் வரவேற்க வேண்டுமே தவிர இதுல விமர்சனம் செய்யறதுக்கு இல்லை. அழகாக இன்னொரு விடயம், இந்த ஒரு பிராந்திய தொலைக்காட்சியில விவாதிக்கப்பட்ட விடயத்தில் சொல்லப்படுற மிக முக்கியமான ஒரு கருத்து தான், வீட்டை நாங்கள் முக்கியமாக சுத்தப்படுத்த வேண்டும். வீட்டை சுத்தப்படுத்தாமல் நாங்கள் நாட்டுக்குழு அல்லது கிராமத்தையோ எங்களுக்கு தாங்கள் என்று சொல்லி கேட்கிறது சரியில்லை. இது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழ் அரசியல் கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா, தமிழ் அரசு கட்சி, இந்த கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சட்டத்தரணியாக இருந்த ஒரு பிரபல வழக்கறிஞர், அவர் யாழ்ப்பாணத்துல கடந்த தேர்தலில் போட்டியிட்டு இருந்தார். அவர் சொல்லியிருந்த ஒரு விடயம் மிக முக்கியமாக இந்த குறிப்பிடப்பட்ட தற்போதைய பதில் செயலாளர், தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் தாண்டொந்தரித்தனமாக அல்லது வந்து சர்வாதிக ரீதியாக அந்த குறிப்பிட்ட கட்சியில தீர்மானங்கள் எடுக்கிறது தான் அந்த கட்சியுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆக இவர் தன்னுடைய போக்குகளை மாற்றி தமிழ் மக்களுக்கு பிரயோசனமான விடயங்களை ஈடுபட வேண்டும். தொடர்ச்சியாக இவ்வாறான அந்த
இனங்களுக்கு முரண்பாடுகளை ஏற்படுத்துகிற விதமாக அல்லது பார்த்தீங்கன்னா இப்போ தென்னிலங்கையில் இருக்கிற கட்சிகள் கூட தமிழ் மக்களை ஆதரித்து தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் சொல்லி தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி முன் வருகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய தமிழ் கட்சிகள் தான் தொடர்ச்சியான ஒரு இனவாதத்தை தமிழர் என்ற ஒரு இனவாதத்தை நாங்கள் காட்டுறோமா, தமிழர் என்ற இனவாதத்தை நாங்கள் தான் பேசுகின்றோமா என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. ஸோ இந்த கேள்வி அன்றைய தினம் அவர் விட்டிருந்த அந்த அறிக்கைக்கான ஒரு பதிலாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து இவ்வாறான பதில்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் எதிர்பார்த்திருக்கலாம். தொடர்ந்து இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.